வேலைக்கு போற இடத்த ஒருத்தன் சம்பளம் சரியா தாரானுக்கு இல்லை ஒன்றையும் செஞ்சுக்கா என்ன ஒரு பெரிய ஒரு கஷ்டமா இருக்குதாப்பா. ஊட்டியும் பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு, சம்பளம் ஞாபகம் இல்லாம இன்னொன்று பார்ப்போம். படத்த ஒரு கடை ஒன்று உடுப்பு கடை, உடுப்பு கடையில ஒரு அனுபவம் இல்லை, கேட்டு பார்ப்போம் என்ன செய்யறது. பஷே, நான் வந்துகிட்டு பாலமுனையில இருந்து வாரேன். என் பேர் வந்துகிட்டு அப்ஷான். என்னையும் வேலையில் எடுக்கலாமா? உங்களோட பாப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்களா? நீங்கள் எத்தனை பேர் ஃபேமிலி? அம்மா என்ன செய்கிறாங்க, பாப்பா என்ன செய்கிறாங்க, அண்ணன் தம்பிமார் யாராவது இருக்கா உங்களுக்கு? பாப்பா வந்துகிட்டு வருத்தம், பாப்பா ஊட்டதான் வேலை சாமான கொண்டுக்கும் போறல, வேலை சாமான கொண்டுக்கும் போறல. அம்மா மூட்டைதான். அந்த உடுப்பு கடையில் அனுபவம் இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள். அப்போ அப்படி இருக்கத்தக்கனே என்னென்னு சொன்னா தம்பி, பெரிய சீன வித்த ஒன்றும் இல்லை இன்னைக்கு. நீங்கள் நான் உங்களுக்கு காட்டி தருவேன். உடுப்புகளை மடிக்கிறது, வார கஸ்டமர்களை பார்த்து எந்த கஸ்டமர்களையும் என்ன செய்யப்படாது, மிஸ் பண்ணி அனுப்பிடப்படாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த உடுப்பு கடைகள் வேலையில் செஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும் இருந்தீங்கன்னா எனக்கு இப்போ இதில் பெரிய சீன வித்த ஜாமான் ஒன்றும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நாளைக்கு வாங்குவோம், மற்ற வேலையை நம்ம பார்ப்போம். சரியா? சரியா, அப்போ நான் நாளை காலையில் வாரம் போய். சரியா? தம்பி யார் அப்போ நீங்கள்? கடையாடி குந்திக்கேள் கண்டனங்குடி. ஓ சரி சரி சரி. நீங்கள் நேற்று வேலைக்கு வரேன்னு சொன்னபடி என்னென்ன. சரி வாங்கோ. சரியான குப்பியாக கிடக்கு பார்த்தீங்களா கடை முன்னுக்கு. இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும், நெருக்கி தும்பு தாடி எடுங்க. அதை அது கொஞ்சம் முன்னுக்கு கூட்டுங்க. அதை அந்த அந்த துண்டை கூட்டுங்க, கூட்டு இஞ்சால பக்கம் தள்ளி விடுங்க. ஓ உடஞ்சிட்டாக்குமா? கணக்கு அங்கே போக தேவையில்லை, அவ்வளோத்தோட நிப்பாட்டுங்க. டக்குன்னு கூட்டி போட்டு வாங்க கடையை திறப்போம். நறுக்கி இதை பிடிச்சி இழுத்தோடனே சரியாக வரும். அதை தூக்குங்க. அந்த கம்பி எடுத்து அண்ணா பிடிச்சி தரங்க. தம்பி சாப்பிட்டீங்களா? தம்பி 10:30 மணி ஆயிட்டு, சாப்பிட்டேல தம்பி? ஓமஜி, ஓமாம் சாப்பிட்றேன் நான். சாப்பாடு மூன்றும் எடுத்து வரல, என்னென்று வாங்கல. அந்த சாப்பாடு தாரல, காலை சாப்பாடும் பால் சாப்பாடுமா இல்லை என்னது சரியா விலங்கு இல்லையா நமக்கு. என்னென்று பார்ப்போம். தம்பி அந்த 3 பார்சல் இருக்கி, நீங்கள் ஒன்றை சாப்பிடுங்க, ஒன்றை எனக்கு வைங்க. சரியா? அந்த மிச்சத்தை இன்றைக்கு வியாழக்கிழமை தானே, அந்த மனுஷன் வருவா, மனுஷி பாவம், அவைக்கு கொண்ட கொடுத்துருங்க. நான் இல்லாட்டியும் அவைக்கு கொண்ட கொடுத்துருங்க. வருவா அந்த மூத்த மாதிரி ஆள் வருவாவே, அவைக்கு கொடுத்துருங்க. சரியா? டக்குன்னு சாப்பிட்டுடுங்க மண், நான் சாப்பிடணும் மண்ணே, பசிக்குது. சாமான் வந்திருக்கு. யாரு போகாட்டு தம்பி பேர் என்ன சொன்னமனே? பேர் என்ன? ஓமாஜி, என்ன பேர்? அப்ஷான் மச்சி, அப்ஷான்.
அம்மா உன் கோல் எடுக்கா என்னத்துக்கோ. ஹலோ ஓய் கடைக்கு போறதுக்கு ஆளுங்க இல்ல, சாமான் பண்றதுக்கெல்லாம் காசு மிட்டமான என்ன செய்யுது, இந்த மரக்கறி ஐட்டம் எல்லாம் போண்டணுமானே. சரிம்மா சரி சரிம்மா பக்கத்து கடையில சாமான வாங்கம்மா, நான் வந்து சாரணும்மா வேலை முடிஞ்சு வந்து. பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளை ஆனந்தமான. சரிம்மா நீ போய் வாங்கிடம்மா, போய் வாங்கிடம்மா. அந்த பக்கத்துல நம்ம பக்கத்துல அந்த வீட்டு பக்கத்துல கடையில போய் வாங்கிடம்மா. உன்னை சொல்லியா வேண்டாமானே. ஓம்மா நான் வரக்கிற நைட்டுக்கு வரக்கிற சம்பளத்தை வாங்கிட்டு வரணுமா. இப்போ பொய்ச்சி சொன்னேன் இது நாளைக்கு தானே சம்பளம் தாரண்டே, அப்போ அதால ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. அவருக்கு காசு வேணாம் நம்ம கடனை ஓம்மா தெரியும் தானம்மா. நான் இனி நம்ம ஆதி சம்பளத்துக்கு வேலை செஞ்சவன எல்லாருமே மாதிரி தான் இந்த கடைக்கு வேலைக்கு வந்திருக்கேன். பாப்பம்மாம்மா என்ன செய்யறாருண்டு. அவர் இன்னைக்கு முதல் நாள் நம்ம வந்து அவரு சாப்பாடெல்லாம் வாங்கி தந்தாரு. இனி நல்ல மனுஷன், இனி அந்த ஆள் பாக்கி நல்ல மனுஷனா தான் இருக்கானால்மா. பாப்பம்மா என்ன செய்யறேன்டு. சரிம்மா சரி சரி சரிம்மா நம்ம வந்து வாங்கிக்கணும் தாரம்மா. சரிம்மா கணக்க வாங்காதமோ சாமானே, கணக்கு சாமான் வாங்காதமோ. சரிம்மா சரிம்மா சரி. அப்ப நம்பிக்கை நான் சாப்பிட்டா என்னம்மா வாங்கி சாப்பிட்டு. எங்க வாப்பா நெய்றாரு. கடலுக்கு போய் கூட வந்து படுத்தாருமானே. சரிம்மா சரியா. சரியா. 9 மணி ஆயிட்டு, இனி கடை மூடுற டைம் ஆயிட்டு. இங்க மனே அபிஷான் கடையை மூட்டு போகும், டைம் ஆயிட்டு. சரி பசி சரி நாம வாங்க அப்ப கடையை மூடும். இனி இதுக்கு மேல இருக்கே என்ன. சரி அப்ப நான் சாமான் நல்ல தூக்கி உள்ளுக்கு வச்சு கடையை மூடும். கதவை லக் பண்ணி போட்டு வாரு. சரி அங்கே மூடுங்க. மற்ற சாமான் எல்லாம் உள்ளுக்கு எடுத்து வைங்க, ஒன்றும் விட்டுறாதீங்க. சரி. எல்லாம் சரியா பார்த்து மூடுமானே. சரி சரி விடுங்க. அவ்வளோதான். சரி நீங்க உங்களோட சாமான எல்லாம் எடுங்களேன். எடுங்க. கொஞ்சம் பொறுமா. அது வாப்பா என்ன வாப்பா இது பார்த்து, அதுக்கு தான் சொல்ற தம்பி, எல்லாத்துலேயும் நிதானம். இருமானே நான் மூடி போட்டு வா. இருமானே பா, கருமை அடிபாட்டிதா என்னைக்குறாப்பா இன்னைக்கா. கொஞ்சம் பார்த்து அவதானமா செய்யணும். என்ன புள்ள நீங்க, நான் சின்னனே கொஞ்சம் நிதானம் இருக்கணும், அவதானம் இருக்கணும். சரியா கொஞ்சம் இருங்க, நான் மூடி போட்டு வார். என்ன புள்ளடா வாப்பு, என்ன புள்ளடா வாப்பு. அந்த சம்பளம் கொடுக்கணும். மணி என்னதுக்கு உங்களோட சம்பளம்? நான் 1500 தான் பேசினேன். எனக்கு நீங்க செஞ்ச வேலை பிடிச்சிட்டு இங்கே நீ என்ன செய்யுங்க 1500 பேசி ஆசிரிக்கு வச்சுக்கோங்க. 2500 சந்தோஷமா எனக்கு முதலாளிமாருக்கு ஒரு கூட வேலை செய்யற ஒரு ஆளை பிடிச்சிட்டேன்டாமனே 500 ரூபா 500 ரூபா கொடுக்குறதுல எனக்கு இவ்வளோ இது குறைஞ்சி போறல்ல. கஷ்டப்படுற ஆள் தானே மனே, நீ வேலை செய்யற ஆள். 500 ரூபா காசு தாரத்துல இன்னைக்கு 500 ரூபா காசு தாரத்துல இந்த ஒண்ணு குறைய போறல்ல. அல்லா சரிவான். சரி சந்தோஷம் ஆயிரி மனே. சரி அப்ப கடையை மூட்டை எடுக்கணும் போவோம். சரி நம்பா. போமாப்ப. சரி அப்ப நான் போறேன். சரி சரி மனே. அல்லாடா பா, நம்ம 1500 சம்பளத்துக்கு வேலை இங்கே போனேன். வேலையும் தெரியா உடுப்பு கடையில் இருந்தாலும் நமக்கு 2500 சம்பளம் தந்திருக்கானால் அல்லா அந்த ஆளுக்கு பறக்கத்தை செய்யணும். தொடர்ந்து மென்மேலும்பா நீ அந்த ஆளுக்கு உண்மையாகவும்
நியாயமா நீ நடந்து கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். நீ என்ன செய்யற? சரி வீட்டை போவோம். நான் வீட்டை போய் கறியை ஜாமான வாங்கின கடன்களை கொடுப்போம்.